இன்னும் ராப்பகலாக பார்த்து வளர்த்து பால் கறந்து கொண்டு போனால் பாலுக்கு கரெக்டான விலை இல்லை. ஒரு இளம் தலைமுறை விவசாயம் பார்க்கணும்னு நினச்சி உள்ளே வந்தான்னா அவனுக்கான வழி என்னது? பால் உற்பத்தியாளர்களை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆபையன் கொன்றும் அறுதொழில் ஒரு நூல் மரப்பர் காவலன் காவானினின். அதாவது ஒரு ஆட்சி ஒரு சரியா பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பசுக்கள்கிட்ட வரக்கூடிய வருமானமும் குறையும், விவசாயத்திலிருந்து வருமானம் குறையும். என்னதான் பல தொழில் பண்ணாலும் அந்த தொழிலோட வருமானமும் குறையப்படும். இந்த ஆட்சி சரியாக நடக்கலை அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட தீவன விலை இந்த 2 மாதத்தில் பயங்கரமாக ஏறி இருக்குது. மூடைக்கு 300 500 இஷ்டத்துக்கு ஏறுது. எப்படி தான் பால் விலை காட்டும் தெரில. நம்ம எல்லோரும் கண்டிப்பாக கட்டவே செய்யாது. கண்டிப்பாக அது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். கல்வித்துறையில் நீங்கள் என்ஓசிக்கு ரூபா வாங்கலை, எல்லாமே ஓகே தான். விவசாயிகளுக்கு என்ன செய்ய போகிறீங்க? நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இளம் தலைமுறை விவசாயம் பார்க்கணும்னு நினச்சி உள்ளே வந்தான்னா அவனுக்கான வழி என்னது? முதல்ல என்னதான் ஃபார்மிங் பண்ணணும், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு உள்ளே வந்தாலும் முதல் அடிப்படையான விஷயம் மாடு தானே. அந்த மாட்டில் இருந்தானே எல்லாமே. ஸோ ப்ராப்பராக இதை கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து, தகுந்த மினிஸ்டர்ஸ் இதை ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக அதுக்கு பால் விலையை கூட்டி கொடுக்கணும்.